கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசய படைப்பு என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1889 ஆண்டு முற்றிலும் வித்தியாசமான வேறுபட்ட வடிவம் கொண்ட மிகப்பெரிய கோபுரம் ஒன்று பிரான்ஸ் புரட்சியின் 100 நினைவு விழாவில் உலக கண்காட்சிக்காக கட்டப்பட்டது. அதை பட்டணத்து மக்கள் பார்த்தபோது அது மிருகத்தனமாக இருக்கிறது, இது நம் நாட்டிற்கு நல்லது அல்ல என்று அதை வெறுக்க ஆரம்பித்தனர். மேலும் அந்த கண்காட்சி முடிந்தவுடன் அதை அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தினர் பிரான்ஸ் மக்கள். 300 சிற்ப கலைஞர்களுடன் கட்டிட நிபுணர்களும் அந்த பட்டணத்து கவர்னரிடம் மனு கொடுத்து இந்த கண்காட்சி முடிந்தவுடன் அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த பிரான்ஸ் இன மக்கள். ஆனால் அந்த அமைப்பை வடிவமைத்த கட்டிட நிபுணரின் எண்ணத்தில் இந்த அமைப்பு உதித்த நாளிலிருந்தே அதை குறித்து மிகப்பெரிய சந்தோஷம் அவனுக்கு உண்டாயிற்று. நான் உருவாக்கும் இந்த அமைப்பு இந்த பட்டணத்தின் பெருமையை உலகத்திற்கு சொல்லும் லேண்ட்மார்க் ஆக மாறப்போகிறது. இதை அமைப்பிற்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று ஆணித்தரமாக நம்பியபடியால் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று போராடிய மனிதர்களுடன் போராடி சட்டப்படி அதை பாதுகாத்தார். அவர்தான் அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பாளரான அலெக்சாண்டர் ஈஃபில் என்பவராம். அது அவர் பெயராலேயே ஈஃபில் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஈஃபில் டவரை போலவே நீங்களும் மிக சிறப்பான உன்னதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை பிரத்யேகமாக தனித்தன்மை வாய்ந்தவர்களாக படைத்திருக்கிறார். நீங்கள் மிகப்பெரிய வெற்றிக்கும் சாதனைக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஈஃபில் டவரை அப்புறப்படுத்த வேண்டும், இது இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று போராடியவர்களின் பேச்சை கேட்டிருந்தால் இன்று பாரிஸ் பெருமை மிகுந்த நகரமாக மாறியிருக்காது. உலக அதிசயங்களில் அந்த ஈஃபில் டவரும் ஒன்றாய் மாறியிருக்காது. அதுபோல வேதத்தில் நல்ல ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் எப்தாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்தா தன்னுடைய சகோதரர்களாலே புறக்கணிக்கப்பட்டவராய் ஒதுக்கப்பட்டவராய் வாழ்ந்து வந்தார். எப்தா அவர்களை விட்டு ஓடி போய் தனிமையிலே வாழ்ந்தார். ஆனால் கர்த்தருடைய கிருபை எப்தாவின் மேல் இருந்தது. எப்தாவுடைய மனதையும் விசுவாசத்தையும் பார்த்த ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு மனிதனாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அம்மோன் புத்திரர் யுத்தத்திற்கு வரும்பொழுது எப்தா முன்னின்று அம்மோன் புத்திரரை முறியடிக்க தேவன் உதவி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களை குறித்து பலரும் பலவிதமாக பேசலாம், அற்பமாய் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் உன்னதமான தேவனால் உயர்வான காரியத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கர்த்தருடைய வழிகளுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலும் உங்கள் குடும்பத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் எப்படியாய் வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சங்கீதம் 139 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்ம இந்த உலகத்தில் உயர்ந்த இடங்களில் வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை பலருக்கு மத்தியிலும் அதிசயமாய் வாழ உதவி செய்வாராக. ஆமேன்.